த கிரைம் பைட்ஸ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் எஸ்ஜேபி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கேஸை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலை மையப்படுத்தி இரட்டை கொலை நடக்குது. அந்த கொலை எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, யார் செய்தது, இதோட இன்வெஸ்டிகேஷன் எப்படி போனது, கேஸ் முடிஞ்சதா முடியலையா, குற்றவாளிகளை கைது செய்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் டீப்பாக அனலைஸ் பண்ணி உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரவங்க தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போலாம். கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் கொத்தமங்கலம் நெல்லிக்குழி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் சில மாணவிகள்லாம் கூட்டாக சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு எடுத்து தங்கி படிச்சுக்கிட்டு வராங்க. இந்த நிலையில் கடந்த 30 ஜூலை 2021 வெள்ளிக்கிழமை சரியாக மாலை 3 மணி இருக்கும். அந்த நேரத்தில் அந்த மாணவிகள் தங்கி இருக்கிற வீட்டோட முதல் மாடியில் இருந்து ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்குது. உடனடியாக அலறி அடிச்சுக்கிட்டு இந்த மாணவிகள்லாம் மேலே ஓடுறாங்க. மேலே போன அந்த மாணவிகளுக்கு ஈரக்கொலை நடுங்கிற அளவுக்கான ஒரு விஷயம் கண்ணில் தென்படுது. அது என்ன அப்படின்னா, துப்பாக்கியால் சுடப்பட்ட நிலையில் ஒரு இளம் வயது ஆணும் ஒரு இளவயது பெண்ணும் ரத்த வெள்ளத்தில் சரிஞ்சு கிடக்குறாங்க. இந்த 2 பேரும் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கேரள மாநிலம் கண்ணூர் பகுதியை சேர்ந்த மானசா 24 வயது மற்றும் ராக்கில் ரகுதாமன் 32 வயது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இந்த மானசா யாருன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமங்கலம் நெல்லிக்குழி பகுதியில் இருக்கிற இந்திரா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ் அப்படின்ற காலேஜில் மருத்துவம் படிக்கிற ஒரு மாணவி. இந்த ராக்கில் பார்த்தீங்கன்னா கண்ணூர் பகுதியில் சிறிதளவில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன் செய்து கொடுக்குற ஒரு நபராக வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி அவர் இன்டீரியர் டிசைனிங் செய்து கொண்டு இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் காதல் வயப்படுறாரு. அந்த காதல் ஆரம்பம் ஓரளவுக்கு நல்லா ஆரம்பித்தாலும் குறுகிய காலத்திலே அது முடிவுக்கு வருது. அந்த முடிவை அவரால் ஏற்றுக்கவே முடியலை. வீட்டுக்குள்ளேயே முடங்கிறாரு. யார் கூடயும் பேசுறதில்ல, சரியாக சாப்பிட்றதில்ல. ஏன் தெருவில் இருக்கிறவங்களே அந்த பையன் இருக்கானா இல்லையா, ஏன் இப்படி நம்ம சமூகத்தை விட்டு வெளியில் போன மாதிரி எங்கேயுமே வெளியில் தென்பட மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு யார் கண்ணிலுமே படாமல் ஒரு மறைமுகமாக மனதளவில் மன உளைச்சலோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா ராக்கிலுக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக மானசா அப்படின்ற ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அவங்க ஆரம்பத்தில் சிறிதளவில் பேசிக்கிட்டே வராங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு நேரங்கள் கூடுது. அது அடுத்த கட்டமாக காதல் வயம் அப்படின்ற ஒரு எல்லைக்கு போயிடுது. 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த காதல் நடந்துகிட்டு இருக்க காலகட்டம் பார்த்தீங்கன்னா கோவிட். இந்த காலகட்டத்தில் சில பல ரெஸ்ட்ரிக்ஷனோட இவங்களோட காதலும் போய்கிட்டே இருக்குது. இப்படி போய்கிட்டு இருக்க இந்த காதல் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருடங்களை கிராஸ் பண்ணி போயிடுது. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு மானசாவுக்கு மனசுக்குள்ளே ஒன்று தோணுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராக்கிலுக்கு நிரந்தரமான வேலையோ நிரந்தரமான தொழிலோ எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அவரை நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்மளால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும், இல்லை வாழ்க்கையில் சிறப்பாக தான் வாழ முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. பேசாமல் இவரை விட்டு விலகிட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிற மானசா பார்த்தீங்கன்னா அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலைமையில் ராக்கிலுக்கு நல்லாவே உணர முடியுது, மானசா நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வழக்கத்துக்கு மாறாக இருக்குது, இது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மானசாட்ட போய் பேசுகிறாரு. அப்போ மானசா என்ன சொல்கிறாங்க, இல்லை இது சரிப்பட்டு வராது, நம்ம நிறுத்திக்கிடுவோம். ஏன்னா நீயும் நிரந்தரமான ஒரு வேலையிலையோ இல்லை தொழிலையோ இல்லை, நானும் இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும்போது உனக்கு எனக்கும் செட் ஆகும்னு எனக்கு தெரியலை. அதனால நம்ம விலகிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே ராக்கிலுக்கு மண்டையில் இடியை இறக்குன மாதிரி இருக்குது. உடனடியாக ராக்கில் எவ்வளவோ கெஞ்சுறாரு, மனசா இது சரியில்லை மனசா, இது நல்லா போகும், நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசுகிறாப்புல. ஆனால் மானசா அதை கேட்குறதா இல்லை. என்னதான் மானசா விட்டுட்டு போனாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனதைரியம் இல்லாமல் ராக்கில் தொடர்ந்து மானசாவை ஃபாலோ பண்ணுறாரு, கெஞ்சுறாரு. ஆனால் மானசாவோட மனசில் இரக்கம் ஏற்படவே இல்லை. இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது ராக்கில் ஃபாலோ பண்ணுறது இதுவே மானசாவோட மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா எரிச்சலை உண்டு பண்ண ஆரம்பிச்சிருது. என்னடா இவன் என்ன பண்ணாலும் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, என்னை தொடராதன்னு சொல்லிட்டு. அவர் கேட்குற மாதிரி இல்லை. இந்த நிலைமையில் என்ன பண்ணுறாங்க மானசா, அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ராக்கில்னு ஒரு பையன் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறான், அது எனக்கு மனதளவில் எரிச்சலை உண்டு பண்ணுது
அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு நீங்கள் எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. அப்படி மானசா சொன்ன உடனே அந்த விஷயத்தை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இதை எப்படி கையாளணும், நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த பையனை வந்து எச்சரிப்போம், இது வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நிலைமையில் வந்து மானசாவோட பேரண்ட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி ராக்கில்னு ஒரு பையன் வந்து என் பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறான், அவனால் வந்து என் பொண்ணு வந்து மனதளவில் வந்து ரொம்ப உளைச்சலை சந்திக்கிறா, அவன் வந்து வேணான்னு சொன்னதுக்கப்புறமும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அந்த பையன், அவனை வந்து நீங்கள் தான் வந்து எச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து காவல் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ராக்கிலுக்கு வந்து கால் பண்ணி வர சொல்கிறாங்க. வர சொல்லி இந்த பாருப்பா அந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்கல அப்படின்றாங்கல்ல, அவங்கள நீ ஃபாலோ பண்ணாத, இதோட நிறுத்திக்க, வாழ்க்கை என்னமோ அதை பார்த்துட்டு போ, தயவுசெய்து இனிமேல் அந்த பொண்ணு பின்னாடி வராத, நிலைமை வந்து விபரீதமாயிரும், இதே மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்து உன்னை நாங்கள் எச்சரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம், இதான் வந்து ஃபைனல் வார்னிங், தயவுசெய்து அந்த பொண்ணை விட்டுட்டு ஒதுங்கி போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து ராக்கிலுக்கு வந்து வேற வழி இல்லை, சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகண்டு போயிடுறாரு. இதனோட தொடர்ச்சியாக வந்து நிகழ்வுகள்லாம் எப்படி நடக்குதுன்னா வந்து கோவிட் ரிலாக்ஸேஷன் அறிவிக்கிறாங்க கவர்மெண்ட் சார்பாக. இதன்படி பள்ளி கல்லூரியெல்லாம் திறக்கிறாங்க. மாணவ மாணவிகள்லாம் வந்து கல்லூரி பள்ளிகளுக்கு வந்து செல்றவங்க செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து மானசா என்ன பண்ணுறாங்க, கண்ணூர்லேருந்து கொத்தமங்கலம் நெல்லிக்குழியில் இருக்கிற அவங்க காலேஜுக்கு வந்து திரும்பிடுறாங்க. இப்படி மானசா நெல்லிக்குழி போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து ராக்கிலுக்கு தெரிய வருது. தெரிய வந்தாலுமே வந்து அவங்கள விட்டு விலகும் வந்து எண்ணம் வந்து ராக்கிலுக்கு இல்லை. தொடர்ச்சியாக வந்து ஃபோன் மேலே ஃபோன் அடிக்கிறாரு, ஆனால் வந்து இவங்க எடுக்கிற மாதிரி இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் மன உளைச்சலோட உச்சத்துக்கு போகிற ராக்கில் என்ன பண்ணுறாரு, நமக்கு கிடைக்காத இந்த மானசா வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது, அது போக இவளுக்கு நம்ம பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினலாக யோசிக்கிறாரு. கிரிமினலாக யோசிச்ச இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரை வந்து கொன்றலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. உடனடியாக அந்த ராக்கில் என்ன பண்ணுறாரு, கண்ணூர்லேருந்து இவரும் கொத்தமங்கலம் போகிறாரு. கொத்தமங்கலத்தில் போயிட்டு வந்து வீடு கிடைக்குமா அப்படின்னு அங்கிட்ட பார்க்குறாரு. பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மையமான இடம். அதை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலேருந்து பார்த்தா இந்த மானசா அவங்க படிக்கிற காலேஜும் மானசா அவங்க இருக்கிற ரூமும் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது நேரம் வந்து பார்க்கக்கூடிய அளவில் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு வீடு வந்து வாடகைக்கு கிடைக்குது. இப்படி அமைப்புள்ள இந்த வீட்டை நம்ம விட்டுறக்கூடாது, இந்த வீடு நம்ம பிளானுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகும், அதனால் வந்து எவ்வளவு காசாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதை எப்படியாவது வாடகைக்கு பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹவுஸ் ஓனரை சந்திக்கிறாரு. அப்போ ஹவுஸ் ஓனர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. ஐயா வந்து இங்கே வீடு வாடகையோட புறன் போட்டிருந்தது, நான் அதனால தான் வந்து வாடகைக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறக்காண்டி உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சொன்ன உடனே அந்த ஹவுஸ் ஓனர் என்ன கேட்குறாரு, நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, என்ன தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் கேட்குறாரு. ஐயா என் பேர் வந்துட்டு ராக்கில், நான் வந்துட்டு கண்ணூர்லேருந்து வரேன், நான் ப்ளைவுட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், இங்கே வந்துட்டு என் தொழில் ரீதியாக வந்து சில வேலைகள் நடக்க வேண்டியது இருக்குது, அது முடிகிற வரையும் நான் இங்கே தான் இருப்பேன், அதுக்கு வந்து இந்த வீடு வந்து எனக்கு சரியாக இருக்கும், அதனால தான் நான் கேட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. உடனடியாக ஹவுஸ் ஓனருக்கும் வந்து எந்தவித டவுட்டு எதுவுமே வரலை. சரி நீங்கள் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாடகைக்கு அனுமதிக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து ராக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருந்து மானசாவோட ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு செயல்பாட்டையும் வந்துட்டு கண்காணிக்க ஆரம்பிக்கிறாப்புல. காலையில் வந்து மானசா எத்தனை மணிக்கு வந்து வீட்டிலேருந்து வெளில வராங்க, எத்தனை மணிக்கு காலேஜுக்குள்ளே போகிறாங்க, அதே மாதிரி சாயந்தரம் எத்தனை மணிக்கு காலேஜ் விட்டு வர்றாங்க, காலேஜ் விட்டு வர்றவங்க வேற எங்கேயாவது போகிறாங்களா இல்லை நேரடியாக வந்து வீட்டுக்கு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கண்காணிச்சுக்கிட்டே வராப்புல. இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 2021 அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் கண்ணூருக்கு கிளம்பி போயிடுறாரு. கண்ணூருக்கு போகிறவர் கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொலை நடக்கிறதுக்கு மொதல் நாள், அதாவது 29 ஜூலை 2021 அன்னைக்கு தான் வந்துட்டு திரும்ப வந்து கொத்தமங்கலம் நெல்லிக்குழிக்கு வராரு. இந்த நிலையில் கொலை நடக்கக்கூடிய அந்த நாளான 30 ஜூலை 2021 வருது. ஆனால் மானசாவுக்கு தெரியாது இன்னைக்கு தான் நமக்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயும் போல் காலையில் கல்லூரிக்கு கிளம்பி போயிட்டு சாயந்தரம் வந்து ரூமுக்கு வராங்க. இப்படி மானசா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்துக்கிட்டே இருந்த ராக்கில் என்ன பண்ணுறாரு, விறுவிறுன்னு இறங்கி அந்த மாணவிகள் தங்கியிருக்கிற அந்த வீட்டுக்கு போகிறாரு. போனோடனே அங்கே பார்த்தீங்கன்னா வந்து மாணவிகள் கூட்டமாக நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மானசாவும் இருக்கிறாங்க. அப்போ இவன் போனோடனே நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு மற்ற மாணவிகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சைடில் வந்து மானசா வந்து இவன் யார், இவன் எதுக்கு இங்கே வரான், அவனை வெளில போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கிற மாணவிகள்கிட்ட வந்து ராக்கில் என்ன சொல்கிறாரு, நான் வந்து மானசாட்ட
பேசணும், திஸ் இஸ் த லாஸ்ட் டைம், இந்த ஒரு தடவை நான் வந்து அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் பேசிட்டு நான் போயிடுறேன், இதுக்கப்புறம் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து மானசா வந்து இதை வேணாம் அப்படின்றாங்க. இருந்தாலும் வந்து அவர் வந்து திரும்ப திரும்ப ஃபோர்ஸ் பண்ணும்போது சரின்னு ஏற்றுக்கிறாரு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து மாடிக்கு போய் பேசலாம்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க. மாடியில் போய் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே வந்துட்டு வாக்குவாதம் ஆகிடுது. இவர் வந்து என் கூட சேர்ந்து வாழுன்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. ஆனால் அந்த அம்மா வந்துட்டு முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது வாக்குவாதம் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த நிலையில் மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து அந்த அம்மாவை சுட்டு தள்ளிடுறாரு. சுட்டு தள்ளிட்டு தன்னைத்தானையும் சுட்டுக்கிறாரு. இப்படி இவங்க துப்பாக்கியால் சுடும்போது அந்த துப்பாக்கி சட்டம் கீழே இருக்கிற அந்த மாணவிகளுக்கெல்லாம் கேட்குது. கேட்ட உடனே பரபரப்பாயிடுறாங்க. பரபரப்பாயிட்டு அவங்க வந்துட்டு உடனடியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஹவுஸ் ஓனர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தங்கியிருக்கிற மாணவிகள் தங்கியிருக்கிற ஹவுஸோட ஓனர், அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு மேலே போய் பார்க்குறாங்க. இப்படி மேலே போனவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதையுமே நின்று போகிற அளவுக்கான ஒரு நிகழ்வு வந்து அங்கே நடந்திருக்கு. என்னென்னா வந்து 2 பேரும் சுட்டுக்கிட்டதில் வந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க. பார்க்கவே வந்து கொஞ்சம் அருவருப்பாக அகோரமாக இருக்குது. உடனடியாக காவல் அதிகாரிகளுக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க. காவல் அதிகாரிகளும் ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. வந்து அந்த இறந்தவங்களோட உடலை வந்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அனுப்பிச்சி விட்டு அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணினால தான் இவ்வளவு விஷயமும் நமக்கே தெரிய வருது. இதனை தொடர்ந்து காவல் அதிகாரிகளுக்கு இன்னொரு விஷயம் மனசுக்குள்ளே வந்து உறுத்தலாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த துப்பாக்கி வந்து இவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகிலோட ஃபோனை வந்து எடுத்துகிட்டு போய் சோதனை பண்ணுறாங்க. இப்படி ராகிலோட ஃபோனை சோதனை பண்ண காவல் அதிகாரிகளுக்கு ஒரு விஷயம் புலப்படுது. அது என்ன அப்படின்னா, 2 ஜூலை 2021 ராகில் கண்ணூர் போனார் இல்லையா, அப்போ அங்கே உள்ள வந்து ஒரு டாப் சீக்ரெட்டான ஒரு கேங்கை வந்து சந்திக்கிறாரு. சந்தித்து எனக்கு துப்பாக்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணுறாரு. அவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து அதை மறுக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு சில வந்து குறிப்பிட்ட பிரச்சனை வராத அளவுக்கான ஆட்களுக்கு தான் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி ஆளுகளை வந்து இவர் திரும்ப திரும்ப அப்ரோச் பண்ணி ஒரு வழியாக வந்து துப்பாக்கி வேணும் அப்படின்னோடனே அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ணூரில் இருக்கிற இந்த கேங் வந்துட்டு பார்த்திங்கன்னா பீகாரில் இருக்கிற ஒரு கேங்கை வந்து கான்டாக்ட் பண்ணி துப்பாக்கியை வாங்கி ராகிலுக்கு வந்து வித்துடுறாங்க. அந்த துப்பாக்கியோட தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மானசாவை வந்து அவர் சுட்டு கொண்டு தன்னையும் சுட்டுக்கிட்டது. இந்த நிலையில் முக்கிய குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு ராகில் உயிரோட இல்லை. ஏன்னா அவர் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்துட்டார். தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து துப்பாக்கி வாங்கி கொடுத்து இந்த கேஸுக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டாங்க அந்த கண்ணூர் கேங்கும் பீகார் கேங்கும். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, காவல் அதிகாரிகள் இவங்க 2 பேர்த்தையும் ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிச்சி அவங்களையும் ஜுடிஷியரிக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்குள்ளே வரலாம். இந்த நிகழ்வின் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பெண் வேணா இல்லை 2 பெண். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பிரேக்கப்பையும் சந்திச்சிருக்கிறார் இல்லையா, அந்த விரக்தி இந்த விரக்தின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணு மேலே காட்டி விட்டுறாரு. இருந்தாலும் வந்துட்டு அவர் வந்து இந்த பெண் கிடைக்கல அப்படின்றதுக்காண்டி அவங்கள கொன்னுறது அப்படின்றது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இந்த உலகத்தில் இந்த பெண் மட்டும்தான் இருக்கிறாங்களா, வேற பெண்ணே இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச வாழ்க்கை இல்லைன்னா கிடைச்ச வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு போயிடணும். ஏன் நம்ம ஃபேமிலிக்கு தெரியாதா நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல நம்ம ஃபேமிலியை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான நிகழ்வுலேருந்து நம்ம பெரிய அளவில் வெளியிலேயே வந்துடலாம். பொதுவாக வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கோபமோ சந்தோஷமோ ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு நம்ம முடிவு எடுத்தோம் அப்படின்னா அந்த முடிவு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நிமிடம் யோசிக்காதனால தான் இவர் இப்படியெல்லாம் வந்துட்டு தவறான வழிக்கு போயிட்டாருன்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.